வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்துக்கு ஒரு நாளும் ஒரு மந்திரம் வழிபாடை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சிறப்பான ஒரு பதிவு, பிரம்ம முகூர்த்தம். அதோட சிறப்பும் எந்தெந்த கிழமையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றணும் அப்படின்றதோட சிறப்புகளும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வீடியோவில் பிரம்ம முகூர்த்தத்தோட சிறப்பு மற்றும் எந்த கிழமையில் எந்த கடவுள் வழிபாடு பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் சிறந்தது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் காலையில் 3 மணிக்கு துவங்கி 5:30 மணி வரையிலான காலத்தை தான் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த நேரம் அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கும் செய்வதற்கு உகந்த காலமாக சொல்லப்படுறது. முக்கியமாக பிரம்ம முகூர்த்த காலத்தில் வழிபாடு, படிப்பு, தியானம் இப்படி எதை நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். அதனால தான் பசங்களை கூட நம்ம சீக்கிரமாக எந்திரிச்சு படி அப்படின்னு சொல்லுவோம். தியானம் பண்ணீங்க அப்படின்னா தியானம் பண்ணி உங்களோட மனசில் இருக்க குறைகளை கடவுள்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வேண்டியது வேண்டியபடி நடக்கும். இந்த நேரத்தில் நம்மளோட மனம் மற்றும் உடலின் இயக்கம் சீராகி நம்மளை ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வச்சுருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு அதே மாதிரி படைத்தல், காத்தல், அழித்தல் என 3 தொழில்களை செய்யக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் குறிப்பிடும் பொழுது விஷ்ணு வழிபாடும் சிவ வழிபாடும் உலகம் முழுவதும் ஓங்கி இருந்தாலும் முகூர்த்தம் அப்படின்ற சுபகாரியங்கள் செய்ய உகந்த நேரத்தை பிரம்மாவிற்கு மட்டும்தான் தனியாக கொடுத்துருக்காங்க. பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி பிரம்மா அப்படின்றவருக்குன்னு தனி வழிபாடு இல்லைனாலும் இந்த நேரத்தை நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். பிரம்ம முகூர்த்த நேரம் காலையில் 3 மணி துவங்கி 5:30 மணி வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பிரம்ம முகூர்த்த வேலை. ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு தெய்வத்தை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் நினச்சி வழிபட்டீங்கன்னா சகல விதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் முதல்ல பதிவில் வந்துட்டுருக்குது, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமையில் பெருமாளை வழிபட்டீங்க அப்படின்னா பித்ருதோஷம், முற்பிறவி கர்ம வினைகள், பாவங்கள் எல்லாமே நீங்கும். திங்கக்கிழமை அன்னைக்கு அகல் விளக்கு ஏற்றி அம்பிகை தாயை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களோட பயம் நீங்கி ஞானம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, செவ்வாய்க்கிழமைனாலே முருகருக்கு தான், முருகருக்கு விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நோய்கள் தீரும், கண் திஷ்டி, பீடைகள், செய்வினை கோளாறு அதை மாதிரி இருக்கிறது எல்லாமே நீங்கிடும். அடுத்தது புதன்கிழமை. புதன்கிழமை அன்னைக்கு கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப முக்கியம். விஷ்ணு சகஸ்ரநாமம் படிச்சுட்டு கிருஷ்ணரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கல்வி மேம்படும், சகல கலைகளிலும் உங்களுக்கு சித்தி கிடைக்கும். அடுத்தது வியாழக்கிழமை. வியாழக்கிழமைனாலே குருமார்கள், மகான்கள், சித்தர்கள் தான் சொல்லுவாங்க. சித்தர் வழிபாடு செய்கிறது வியாழக்கிழமையில் உகந்தது. சித்தர் வழிபாடு செய்வது மூலமாக உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அடுத்தது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி மகாலட்சுமியை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியை வழிபடும்போது கனகதாரா சோஸ்திரம் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, அதை படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தீராத கடன்கள் தீரும், அஷ்டலக்ஷ்மிகளும் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. இறுதியாக பார்க்க போகிறது சனிக்கிழமை. சனிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெய் விட்டு அகல் விளக்கேற்றி ஸ்ரீ ருத்ர மந்திரம் பாராயணம் செஞ்சு சிவபெருமான வழிபட்டீங்க அப்படின்னா சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும். இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா பிரம்ம முகூர்த்தத்தோட சிறப்பு? அந்த முகூர்த்த வேளையில் ஒரு நாளும் ஒரு கடவுளை நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அதிகாலை பொழுதை ரொம்ப சிறப்பானதாக அமையும். உங்களோட தேவைகள் அத்தனையும் கிடைச்சி சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். இந்த சமயத்தில் நமது உடலும் மனமும் சீராக இருக்கும். அதனால தான் இது அறிவியல் பூர்வமாகவும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக செய்யுங்க, எல்லா பலனும் உங்களுக்கு சேரும். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.